ஐஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கிங்டமும் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு 4-5 கிங்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது விஜயநகர பாமினி அரசுகள். விஜயநகர பேரரசுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ நான் போட்டுட்டேன். அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாமினி சுல்தானியம் வாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆனது. அப்போ அதை நீங்க பார்த்துட்டு வரும்போது இன்னும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பாமினி சுல்தானியம் பார்க்கலாம். பாமினி சுல்தானியத்தோட வருஷம் எந்த வருஷத்துல இருந்து எப்போ வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா 1347 இருந்து 1526 வரைக்கும் இருந்ததுதான் பாமினி சுல்தானியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயநகரம், பாமினி இதெல்லாமே சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருந்த மிகப்பெரிய அரசுகள் அந்த பீரியட்ல. விஜயநகர பேரரசு எந்த வருஷம் சொன்னோம்? 1336ன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட ஷார்ட்கட்டுக்கு என்ன சொன்னோம்? இதை 336 2ஆல மல்டிப்ளை பண்ணா 1000 என்ன கிடைக்கும்? ஏன்னா அவங்க எதுல இருந்து எது வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1672ன்னு கிடைக்கும். இந்த 336 மல்டிப்ளை பண்ணா 672. இதுதான் வந்து விஜயநகர பேரரசோட அதாவது வருஷம் 1336ல இருந்து 336ல இருந்து 1672 வரைக்கும். யாரு? விஜயநகர பேரரசோட ஆண்டு. இதுல பாமினி சுல்தானியத்தோட ஆண்டு என்ன இது அப்படின்னா 1347ல இருந்து 1526. பொதுவாவே இந்த சவுத் இந்தியால 4 பேர் தான் முக்கியமான அரசர்களாம் ஆட்சி பண்ணிக்கிட்டாங்க. 4 பெரிய டீம் இருந்தது, ராஜாக்களோட ஒரு அமைப்பு. எதுனா தேவகிரிய வந்து யாதவர்களும், வாராங்கல்ல காகதியர், துவார சமுத்திரத்தை ஹொய்சாலர்கள், மதுரைய பாண்டியர்கள். இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க மெயினா அந்த பீரியட்ல. நிறைய வாட்டி இந்த 4 இதை மட்டுமே மேட்ச் த ஃபாலோவிங்ல கொடுத்து எதை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 1304ல இருந்து 1310 வரைக்கும் அந்த பீரியட்ல கிட்டத்தட்ட 1310ல தான் மாலிக் கபூர் வந்து மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். 1310ல மதுரைக்கே வந்திருப்பாரு டைரக்டா. ஆனா அவரோட சவுத் இந்தியாவோட படையெடுப்பு 1304லே தொடங்கிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கிட்டு 1310ல மதுரை வரைக்கும் அவர் வந்திருப்பாரு. யார் இந்த மாலிக் கபூர் அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள்ல இருந்த அலாவுதீன் கில்ஜி இருந்தார் இல்லையா? நான் ஏற்கனவே டெல்லி சுல்தான் எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்க அதுலயும் நான் சொன்னேன். அலாவுதீன் கில்ஜி கிட்ட இருந்த ஒரு படை தளபதி தான், ஒரு விசுவாசமான படை தளபதி தான் இவரு. அவர் தான் வந்து மதுரை வரைக்கும் படையெடுத்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து அவங்க எல்லாமே இந்த சுல்தான் வம்சத்தை சேர்ந்தவங்க இல்லையா? 1325ல முகமது பின் துக்ளக்கை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்த முகமது பின் துக்ளக், அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் வந்த துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் தான் முகமது பின் துக்ளக். இவரு தேவகிரிய தௌலதாபாத் அப்படின்னு பேரை மாத்தி, அதுக்காக டெல்லியில இருந்தவங்கள பூரா காலி பண்ணி தேவகிரிக்கு வாங்க, தௌலதாபாத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, இல்ல வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு போய் இப்படி நிறைய வேலை பார்த்திருப்பாரு. இதெல்லாம் இந்த தேவகிரியோட முன்னாள் ஹிஸ்டரி புக்ல வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. நான் நோட்ஸ் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டா அந்த கான்செப்டை மட்டும் எழுதியிருக்கேன். பாருங்க, 1333ல மதுரை வந்து எப்பன்னா சுதந்திர அரசா மாறுது. சுல்தானியர்கள் கையில இருந்த மதுரை. ஏன்னா 1310ல வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு இல்லையா? யாரு? மாலிக் கபூர். மாலிக் கபூர் வந்து படையெடுத்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து வந்து டெல்லி சுல்தான் மன்னர்கள் கிட்ட கையிலேயே மதுரை இருக்கு. 33ல மதுரை வந்து சுதந்திர அரசா மாறுது. அடுத்து 1336ல தான் ஹம்பியில விஜயநகர வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதுக்கு அடுத்து கரெக்டா ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆவரேஜான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஜாபர் கான் அப்படிங்கிறவர் வந்து தேவகிரியை வந்து சுதந்திர அரசா ஆக்குறாரு. அங்க பதவி இங்க வந்து மதுரை சுதந்திர அரசா ஆனா கூட சுல்தானியர்கள் கையில தான் இருந்தது.
இப்போ 33ல மதுரை சுதந்திர அரசா மாறுது. 36லயே அங்கருந்து தப்பிச்சு வந்த ஹரிஹரர், புக்கர் எல்லாம் அவங்க ஒரு தனியா ஒரு ஆட்சியவே உருவாக்கி ஒரு பேரரச உருவாக்குறாங்க. 45ல ஜாபர் கான் அப்படிங்கிறவரு வந்து தேவகிரிய சுதந்திர அரசா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் உருவானது தான் இந்த பாமினி சுல்தானியம். இந்த தேவகிரிய சுத்தி இருக்கிற பகுதிகள தான் பாமினி சுல்தானியம்ன்றோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான். சவுத் இந்தியா இப்படி இருக்கு. நடுவுல கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதிய ஒட்டுன பகுதிக்கு தான் அடிக்கடி விஜயநகரத்துக்கும், பாமினி சுல்தானுக்கும் இடையில சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த கிருஷ்ணா நதிக்கு அந்த பக்கம் பார்த்தா பாமினி, கீழ விஜயநகரம். இப்படிதான் இருந்துச்சு. அடுத்தடுத்து ஒட்டி. இதோட தலைநகரம் தேவகிரி இங்க இருந்தது. அத சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே பாமினி சுல்தானியமா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த தேவகிரிய சுத்தி இருந்த பகுதிகள தான் தலைநகரமாவே வச்சு ஆட்சிய ஆரம்பிக்கிறாங்க பாமினி அப்படிங்கிறவரு. இந்த இத தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னா, அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறவர் தான் அவரோட பேரு. ஆனா, உண்மையிலேயே என்னன்னா, ஹசன் கங்கு பாமினி அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். அதனால தான் பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. தொடங்கி வைத்தவர் வந்து பாமினி. அதனால பாமினி சுல்தானியம். அப்ப 2மே சேம் தான். 2மே ஒருத்தர் தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாவுதீன் பாமன் ஷானாலும், ஹசன் கங்கு பாமினினாலும் ஒண்ணு தான். 1347ல இந்த 45ல சுதந்திர அரசானது. இந்த வருஷத்த ஞாபகம் வச்சுறாதீங்க நீங்க. விஜயநகரம் 36, அதே மாதிரி பாமினி சுல்தானியம் 47. இந்த 2 வருஷம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹசன் கங்கு பாமினி யாரு அப்படின்னா, ஒரு துருக்கிய உயர் அலுவலரா இருந்தவர் தான். ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய ராஜாவா ஆகுறாரு. புரியுதா? எப்படி பாமினி சுல்தானியம் உருவாச்சு அப்படிங்கிறது தான் இதோட கதை. நெக்ஸ்ட் இந்த ஹசன் கங்கு பாமினிய பத்தி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பாரசீக மரபை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே இவங்களோட வம்சமே பாரசீக ஷா அப்படிங்கிற மரபை சேர்ந்தவங்க. இதே டெல்லி சுல்தான்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க முஸ்லீம் இதுலயே வந்து நிறைய பிரிவு இருக்கும். ஷியா பிரிவு, சன்னி வக்பு பிரிவு, அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லையா? அந்த இதுல இவங்க வந்து ஷா மரபை சேர்ந்தவங்க. தேவகிரியிலிருந்து குல்பர்கா, தேவகிரி தலைநகரா வச்சுதான் ஆட்சி ஆரம்பிச்சாங்க. அதை சுத்தி இருக்குது. அத கொஞ்ச நாள்ல என்ன பண்றாருன்னா, குல்பர்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தலைநகரத்த மாத்துறாரு. யாரு? ஹசன் கங்கு. இந்த ஹசன் கங்கு பாமினி தன்னைத்தானே 2ஆம் அலெக்சாண்டர் என நாணயங்களில் பொறித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாருங்க, 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு தன்னைத்தானே நாணயங்களில் பொறித்து கொண்டவர் யார் அப்படின்னு 2 டைம்ஸ் இதுவரையும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு தன்னைத்தானே வந்து நாணயத்துல பொறிச்சுக்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இவர் வந்து நிறைய போர்கள்ல வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதுவும் மெயினா வந்து ராஜமுந்திரி, கொண்டவீடு இந்த இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, அங்க வந்து போர்கள்ல இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. அவங்கள பூரா இவங்களுக்கு கீழ கொண்டு வந்திருப்பாரு. அந்த பெருமைக்காக தான் அவர் வந்து இத்தனை பேரை நான் வந்து சரணடைய வச்சவன். நான் வந்து ஒரு வீரன், மாவீரன் சொல்லி எப்படி சிவாஜி தனக்கு தானே சத்ரபதி சிவாஜின்னு சூட்டிக்கிட்டாரு இல்லையா? அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, அவருக்கு அவரே வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டிக்கிறல நாணயங்கள்ல பொறிக்கிறாரு. அடுத்தது நிர்வாக அமைப்புக்காக மாநிலங்கள 4 வகையா பிரிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பிரிக்கிறது நார்மல் தான். நம்ம ஏற்கனவே முகலாயர் காலத்திலயும் இந்த மாதிரி பிரிச்சத பார்த்துருக்கோம். இவங்களும் வந்து நிர்வாக அமைப்புக்காக பிரிக்கிறாங்க. அந்த அமைப்பு, அந்த பிரிக்கிற அந்த மாநிலங்களுக்கு தராஃபுகள் அப்படின்னு பேரு. தராஃபுகள்ன்னு சொல்லுவாங்க. இல்ல தராப்ஸ் அப்படின்னும் குடுப்பாங்க. எப்படி குடுத்தாலும் ஒண்ணுதான். நிர்வாக பிரிவுக்காக சாரி தாராப்ஸ் இல்ல தராப்ஸ். தாராஃபுகள், தாராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 4 தாவும் பிரிக்கிறாங்க. அந்த 4 இது என்னென்ன ஏரியா, 4 மாநிலங்களா பிரிக்கப்பட்ட என்னதுன்னா, தௌலதாபாத், குல்பர்கா, ஃபிரார். இந்த 4மே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸான பகுதிகள் தான். தௌலதாபாத், குல்பர்கா, ஃபிரார். கிட்டத்தட்ட ஆம், இந்த பாமினி சுல்தானியத்துல மட்டும் 18 ராஜாக்கள் வந்து 18 கிங்ஸ் வந்து மொத்தம் 180 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் கரெக்ட்டா 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்களான்னா, அப்படிலாம் இல்ல. மொத்தம் 18 ராஜாக்கள், மொத்தம் வருஷம் 180 வருஷம். ஷார்ட்டா தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே. அவ்வளோதான். ஹசன் கங்கு பாமினிய பத்தி இவ்வளோதான். அடுத்தது ஹசன் கங்கு பாமினிக்கு அப்புறம் வந்தவர் யாரு அப்படின்னா, முதலாம் முகமது ஷா. இந்த முதலாம் முகமது ஷா வந்து விஜயநகர அரசுடன் போரிட்டு முதலாம் புக்கரை தோற்கடித்தவர் தான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிருஷ்ணதேவராயரை தவிர வேற யாருமே வந்து பாமனி சுல்தானத்த வந்து ஜெயிக்கல அப்படின்னு. அது மாதிரி இவங்க தான் அடிக்கடி ஜெயிப்பாங்க. ஓகேவா? அதுல இந்த விஜயநகர அரசு கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதிலிருந்து முதலாம் புக்கர் அப்படிங்கிற ஒருத்தர தோற்கடிச்சவரு இவர்தான். 1363ல காகதிய போர் அப்படிங்கிற வாராங்கல்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்த காகதிய மன்னர்களோட சண்டை போட்டு கோல்கொண்டா கோட்டையும், நீலக்கல் சிம்மாசனத்தையும் கைப்பற்றினார். 2ம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அந்த 2யும் வந்து கைப்பற்றிட்டு வந்தவரு இவர்தான். முதலாம் முகமது ஷா. நம்ம இது இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. யாரோட காலத்துல வந்து நீலக்கல் சிம்மாசனம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு. இத வந்து நீலக்கல் சிம்மாசனம் சொல்லலாம். ரத்தின சிம்மாசனம் சொல்லுவாங்க. ரத்தின சிம்மாசனம். ஆகாய நீலக்கல், பச்சை நீலக்கல். அந்த கலரே ஒரு மாரி இந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு நீலக்கல் பதித்த ஒரு சிம்மாசனம். கோல்கொண்டா கோட்டை. இது எல்லாத்தையும் கைப்பற்றினது யாருன்னா, முதலாம் முகமது ஷா. அடுத்தது இவர் பீரியட்ல பிர்தௌஷி அப்படிங்கிறவர் எழுதின ஷா நாமா அப்படிங்கிற நூல்ல அதாவது இந்த இந்த நீலக்கல் சிம்மாசனம் எப்படி தெரியும் எல்லாருக்கும்? இத பத்தின குறிப்பு எப்படி இருந்துச்சு? இவர் தான் அத கொள்ளையடிச்சுட்டு போனாரு. இந்த எல்லா குறிப்பும் எதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிர்தௌசி எழுதின ஷானாமா அப்படிங்கிற ஒரு நூல்ல தான் இத பத்தின எல்லா குறிப்பும் இருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாம முதலாம் முகமது ஷா வந்து குல்பர்கா தானே அவங்களோட தலைநகரம். அந்த குல்பர்கால 2 மசூதிகள் வந்து கட்டியிருப்பாரு. அதுல ஜும்மா மசூதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இன்னொன்னு வந்து மகா மசூதின்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஜும்மா மசூதி, முத்து மசூதி இதெல்லாமே நமக்கு முகலாயர் இதுலயும் படிச்சிருப்போம். இவங்களும் ஒரு ஜும்மா மசூதி கட்டியிருப்பாரு. அப்புறம் மகா மசூதின்னு ஒண்ணு கட்டியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மகா மசூதி இது 2ம் கட்டியிருக்காங்க. வருஷம் வந்து 1367ல. நெக்ஸ்ட் இவரோட பையன் தான் முஜாஹித் அப்படிங்கிற பையன். அவர வந்து படுகொலை பண்ணிட்டு, அடுத்து வந்து வேறவங்க ஆட்சிக்கு பண்ணிருவாங்க. அந்த முஜாஹித் வந்து ஆட்சி பண்ணல. அடுத்து வந்தவரு 2ஆம் முகமது ஷா. இவர் வந்து முதலாம் முகமது ஷாவுக்கு அடுத்து வந்தவர் தானே தவிர, இவர பத்தி குறிப்புகள் அதாவது ஃபேமஸா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் ஃபெரோசா பாமினி. ஏன் ஃபெரோசா பாமினிய வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த முதலாம் தேவராயர் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. முதலாம் தேவராயர், 2ஆம் தேவராயர்ன்னு. அந்த முதலாம் தேவராயர தோற்கடிச்சவரு இந்த ஃபெரோசா பாமினி தான். பாருங்க தொடர்ந்து வந்து விஜயநகர பேரரசு வந்து இவங்ககிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இத மென்ஷன் பண்றதுக்காக தான் இவர பத்தி குறிப்பு குடுத்துருக்காங்க. இன்னொன்னு முக்கியமானது, உண்டு உறைவிட பள்ளிகளை தோற்றுவித்தவர். உண்டு உறைவிட பள்ளிகளை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா, ஃபெரோசா பாமினி அப்படின்னு சொல்லணும். ஃபெரோசா துக்ளக் ஒருத்தர் பார்த்திருப்போம். நீங்க வந்து அந்த ஃபெரோசா பாமினின்னு ஒண்ணு பார்க்குறோம். 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிறாதீங்க. இப்போ உண்டு உறைவிட பள்ளிகள்னா என்ன? ஹாஸ்டல். அ அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே தங்கி படிக்கிற பள்ளிகள். அந்த காலத்துலலாம் அப்படி இல்ல. குருகுல கல்வி தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு. இவர் வந்து அந்த க ம சிஸ்டத்த வந்து கொண்டு வந்தாரு. அதனால தான் இவர ஃபேமஸா நம்ம கொஞ்சம் படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அகமது வாலிசா. 1429ல ஆட்சி பண்ணினவரு இவரு. இவர ஏன் வந்து முக்கியமானது இவர் விஷயத்துல அப்படின்னா, குல்பர்கால இருந்த தலைநகரத்த பிடாருக்கு மாத்திருப்பாரு. 4 பகுதியா பிரிச்சிருந்தாங்க இல்லையா? அதுல ஒண்ணு தான் பிடார். அந்த பகுதிக்கு வந்து குல்பர்காவுல இருந்து தலைநகரத்த மாத்துறாங்க. இப்ப கூட நம்ம இதுல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சென்னைய வந்து தலைநகரமா இல்லாம, அ திருச்சிய மாத்தப் போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. எல்லாத்தையும் சென்னைக்குலருந்து திருச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் பண்றாங்கன்னா, முக்கியமான இத பூரா திருச்சிக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரி ஒரு பேச்சு வருது இல்லையா? ஏன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வந்து ஒரே இத வந்து பல வருஷத்துக்கு தலைநகரமா செட் ஆகாது. அந்த மாரி டைம்ல வந்து மாத்துறதுக்கான முயற்சிய பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஒசூர மாத்தப் போறாங்கன்றாங்க. ஒரு சில பேர் மதுரைய மாத்தப் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா சென்னை அப்படிங்கிறது நம்மளோட அடையாளம். அத மாத்துறதுக்கு வாய்ப்பில்ல. அடுத்தது 3வது முகமது ஷா. அடுத்து வந்தவரு. இவர் வந்து ரொம்ப முக்கியமான அரசர். ஏன் அப்படின்னா,
இவருனால இவர் ஃபேமஸ் ஆகல. இவர்கிட்ட இருந்த ஒரு முக்கிய அமைச்சர்னால தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்டின்னா, முகமது கவான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர வந்து இவரு கூட வச்சிருந்தாரு. எப்படி மாலிக் கபூர் வந்து வந்து ரொம்ப அவருக்கு அலாவுதீன் கில்ஜிக்கு அ முழுக்க முழுக்க ரைட் ஹேண்டுன்னுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தாரோ, அது மாதிரி 3வது முகமது ஷாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் யாருன்னா, முகமது கவான். ரொம்ப திறமையானவரும் கூட. பாருங்க, படை தளபதி இவர்தான். இவர் ஒரு பாரசீக வணிகர். இவர் வந்து ராஜாவுக்கு அடுத்த முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஒரு சமயம் சார்ந்த குருவாவும் இருந்திருக்காரு. எல்லா வகையிலயும் திறமையானவரு. ஃபிடார்ல தான் தலைநகரமா மாத்திட்டாங்க இல்லையா? அந்த ஃபிடார்ல நெறைய மதரஸாக்களை கட்டியவர். மதரஸாக்கள்னா என்ன அப்டின்னா, கல்வி நிலையங்கள். இது தெரிஞ்சுக்கோங்க. மதரஸாக்கள் அப்டின்னா கல்வி நிலையங்கள். ஃபிடார்ல தலைநகரத்துல நெறைய கல்வி நிலையங்கள உருவாக்குனவர். ரொம்ப ரொம்ப நல்லவரு. நல்ல நிர்வாகம் பண்ணுவாரு. ஆனா அப்படி இருந்தா தான் பிடிக்காது இல்லையா? கூட இருக்கவங்களுக்கு. உயர்குடியினர் முகமது கவான் துரோகம் செய்வதாக மன்னருக்கு போலி கடிதம் எழுதுகின்றனர். அப்ப நேரடியா போய் சொன்னா, கண்டிப்பா மன்னர் வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, யா வேற வேற இடங்கள்ல இருந்து போலியான கடிதங்கள். ஏன்னா, அவங்க தான் வந்து அமைச்சர்கள் தான் மக்கள் கிட்ட போய் நேரடியா வரிய வசூல் பண்ணிட்டு வருவாங்க. ராஜா சொல்றதெல்லாம் போய் இவங்க தான் வந்து செயல்படுத்துவாங்க. அப்ப அவங்களேவும் நீங்க சொல்லிவிட்டத வந்து இவர் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு. இந்த மாரி நீங்க சொன்னது எதையும் செய்யல. எங்களுக்கு இதெல்லாம் வந்து சேரல. இந்த மாரி விதவிதமா போலி கடிதங்கள வந்து ராஜாவுக்கு எழுத ஆரம்பிச்சோனே, நெறைய கம்ப்ளைண்ட் வரும்போது அவரே கன்ஃப்யூஸ் ஆயிடுறாரு. உண்மையிலேயே நம்மளுக்கு முகமது கவான் துரோகம் பண்ணிட்டு இருக்காரோ! இவ்ளோ சின்சியரா ஒருத்தரால இருக்க முடியுமா? அவர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு போல, அப்டின்ற ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் பண்ண பெரிய தப்பு, இவங்க இந்த போலி கடிதத்த நம்புனது தான். அவரே அவரோட ஆட்சிக்கு வந்து குழி தோண்டிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணிடுறாங்க முகமது கவான கொல்ல சொல்லிர்றாரு. அவங்களும் முகமது கவான கொன்னுடுறாங்க. கொன்ன அந்த செகண்ட்ல இருந்தே பாமினி சுல்தானியத்தோட வீழ்ச்சியே ஆரம்பிச்சுருது. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு 1526ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரே பாமினி சுல்தானியம் 5 சுல்தானிய அரசுகளா பிரியுது. 5 பிரிவா வந்து உடைஞ்சு பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் அப்படின்னு 5 பிரிவா மாறிருது. இந்த ஒவ்வொன்னையும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மரபை சேர்ந்தவங்க ஆட்சி பண்றாங்க. பீஜப்பூரை வந்து அடில் ஷாஹி மரபை சேர்ந்தவரும், அகமது நகர நிஜாம் ஷாஹி மரபை சேர்ந்தவங்களும், கோல்கொண்டாவை குதுப் ஷாஹி மரபு, ஃபிராரை வந்து இமாம் ஷாஹி மரபு, ஃபிடாரை வந்து ஃபரீத் ஷாஹி மரபு. எல்லாமே ஷாஹி பிரிவு, ஷா பிரிவை சேர்ந்தவங்க தான். பட் என்னன்னா வேற வேற வம்சத்தை சேர்ந்தவங்க கைக்கு போகுது. நம்ம கூட படிச்சிருப்போம். 1565ல இந்த தக்கான சுல்தானியத்துக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையில நடந்தது தான் இந்த ராட்சச தங்கடி போர். சுல்தானிய அரசுகள் எல்லாம் இந்த பக்கம் இருந்தாங்கன்னு சொல்லுவேன். அப்ப நான் உங்ககிட்ட சொல்லும்போதே சொன்னேன். உங்களுக்கு பாமினி சுல்தானியம் நடக்கும்போது தெரியும். சுல்தானிய அரசுகள்னா டெல்லி சுல்தான் நினைச்சிடாதீங்க. இது தக்கான சுல்தானே 5ஆ பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க ஒரு டீமாவும், இவங்க விஜயநகர பேரரசு ஒரு டீமாவும் இருந்து நடந்த போர் தான் இது அப்படின்னு. இப்ப இதோட என்ன ஆயிருதுன்னா, ஆம், இது வந்து முடிவுக்கு வந்துருது. எது பாமினி சுல்தானியம். முணுமுணுக்கும் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஆம், கோல் கும்பாஸ்ல இருக்கு. ஓகேவா? இந்த ராட்சச தங்கடி போர்ல யாரு ஜெயிச்சாங்க? இந்த தக்காணி சுல்தானியர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்துல தான் விஜயநகர பேரரசும் டவுன் ஆகும். அதே நேரத்துல இங்கேயும் பாமினியும் டவுன் ஆயிருது. இப்ப இவங்க பீரியட்ல அமைச்சர்கள் 8 வகையான அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அந்த எந்தெந்த அமைச்சர் எதுக்கு உண்டானவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம குப்தர்கள்ல மனப்பாடம் பண்ணுவோம். அது மாதிரி இதுலயும் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வக்கீல் உஸ் சுல்தானா அப்படின்ற அமைச்சர் வந்து இவங்கள பிரதமராவோ இல்ல படைத்தலைவர்களாவோ இருந்தவங்களுக்கு தான் இந்த பேரு. பேஷ்வா அப்படின்னா பிரதமரின் அடுத்த நிலை. நம்ம படிச்சிருக்கோம் மராத்தியர்கள்லயே. பேஷ்வாக்கள்னா அந்த ராஜாவுக்கு அடுத்த மாதிரி மெயினான ஒரு போஸ்ட் அப்படின்னு. வசீர் குல் அப்படின்னா அமைச்சர்களை மேற்பார்வை செய்பவர். அமீர் இ ஜும்லா அப்படின்னா நிதி அமைச்சர். நசீர் அப்படின்னா நிதித்துறை இணை அமைச்சர். வசீர் இ அஸ்ரப் வெளியுறவு அமைச்சர். கொத்வால் அப்படின்னா காவல்துறை தலைவர். இந்த கொஷின் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. கொத்வால் காவல்துறை தலைவர்கள்.
பாமினி சுல்தானியத்துல காவல்துறை தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர் அப்படின்னு கேட்டாங்க. கொத்துவால். இது முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது சதர் இ ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி அப்படின்னு அர்த்தம். இந்த 8 வகையானதையும் ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்க போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நானு பின்னாடி ஒன்ஸ் சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் எப்படியெல்லாம் வைக்கலாமோ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோஸா தனியா போடுறேன். ஓகே. அடுத்தது இந்த கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டை, நீலக்கல் சிம்மாசனம் எல்லாத்தையும் முதலாம் முகமது ஷா கைப்பற்றினாருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கோல்கொண்டா கோட்டைய பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. இதுல பாருங்க. கோல்கொண்டா கோட்டை வந்து ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை தான் இந்த கோல்கொண்டா கோட்டை. இத காகதிய மன்னர் ராஜா கிருஷ்ணதேவரால் கட்டப்பட்டது. ஆக்சுவலா இத மொத கட்டுனது யாரு அப்படின்னா, காகதிய மன்னர். ராஜா கிருஷ்ண தேவர். காகதிய மன்னர்கள் நெறைய பேர் ஃபேமஸா இருப்பாங்க. நம்ம வந்து டெல்லி சுல்தான்கள்லயும் காகதிய மன்னர வந்து ஆம் ஜெயிச்சு பொருட்கள் அள்ளிட்டு வந்தாங்கன்னு படிச்சிருப்போம். இதுல இருந்த பிரதாபருத்ரன் தான் முதல்ல பாளையக்காரர் முறைய வந்து இந்தியாவுல அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்திருப்போம். இந்த காகதிய மன்னர் ராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கோல்கொண்டா கோட்டைய கட்டுனவரு. இதுக்கப்புறம் இந்த கோல்கொண்டா கோட்டை இந்த நம்ம படிச்சோம் இல்லையா? முதலாம் முகமது ஷா அவரோட கட்டுப்பாட்டுக்கு வருது. அவர் தான் நீலக்கல் சிம்மாசனத்தையும், இந்த கோட்டையும் புடிச்சுட்டாரு இல்லையா? இதுக்கப்புறம் குலி குதுப் ஷாஹி அப்படிங்கிறவர வந்து அம் இந்த கோட்டைய வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல ஏதாவது ஒரு படைக்கோ, எதுக்கோ சப்போர்ட்டா கூடயே இருந்தவங்களுக்கு ஒரு சில கோட்டைகள், நிலங்கள், இடங்கள்லாம் பரிசா குடுப்பாங்க இல்லையா? அப்படி குலி குதுப் ஷாஹி அப்படிங்கிற ஒருத்தர் ஜாகீர்தாரா இருந்த ஒருத்தருக்கு இத வந்து ஜாகீர்தார் நிலமா குடுக்குறாங்க. இந்த கோட்டைய நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கிஃப்ட் மாரி. அவர் கையில தான் அதுக்கப்புறம் இருக்கு. இந்த கோட்டையில 120 மீட்டர் உள்ள உயரமான ஒரு பகுதி இருக்கு. ஹைட்டான ஒரு பிளேஸ் இருக்கு இந்த கோட்டையில. அந்த ஹைட்டான பிளேஸுக்கு பாலா ஹிசார் அப்படின்னு பேரு. இதோட நுழைவாசலுக்கு பேரு பதேகர் வாசா. பதேகர் வாசா அப்படிங்கிறது தான் நுழைவாயில். என்ட்ரன்ஸுக்கு இந்த பேரு. உயரமான ஒரு பகுதி இருக்கும். அந்த உயரமான பகுதிக்கு பாலா ஹிசார் அப்படின்னு பேரு. இந்த மதேகர் வாசாவுக்கு வெற்றி நுழைவாயில் அப்படிங்கிறது மீனிங். அதனால தான் அந்த என்ட்ரன்ஸுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த கோட்டை வந்து பிற்காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வைரச் சந்தையா மாறுது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குலி குதுப் ஷாஹி அப்படின்னு ஒருத்தர்ட்ட குடுத்தாங்க. இந்த ஜாகிர் நிலமான்னு சொன்னோம் இல்லையா? இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரோட பீரியட்ல இவர் கைக்கு வந்த உடனே இந்த கோட்டைய வந்து கொஞ்சம் புனரமைப்பார். புனரமைக்கிறதுனா, அந்த இடிஞ்ச பகுதியெல்லாம் சீரமைச்சு திரும்ப நல்லாக்குறது. கருங்கற்கள் கொண்டு கருங்கற்கள் கொண்டு புனரமைச்சார். கருங்கற்கள். அதனால தான் அது அப்படியே இருக்கு. கற்கள் கொண்டு புனரமைத்தது. யாருன்னு கேட்பாங்க. இந்த கோட்டைய வந்து புனரமைத்ததே இவர்தான். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் இந்த கோட்டைக்குள்ள உயரமான பகுதி ஒண்ணு இருக்கு. நுழைவாயில் ஒண்ணு இருக்கு. இன்னும் ரகசியமான சுரங்கப்பாதை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரகசிய சுரங்கப்பாதை ஒண்ணு இந்த கோட்டைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த கோட்டை இருக்கிற அந்த ஏரியாவுக்கே முகமது நகர்ன்னு பேரு. முகமது நகர். இந்த கோட்டை இருக்கிற ஏரியாவுக்கு பேரு முகமது நகர் அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுது. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பின்னாளில் இக்கோட்டை ஒரு வைரச் சந்தையா மாறுது. அத வந்து ஒரு பெரிய மார்க்கெட் மாரி வைரச் சந்தை நடக்கிற இடமா மாத்துறாரு. 17ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டையில தான் கோஹினூர் வைரமே விற்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கோஹினூர் வைரம் நம்ம சொல்றோம் இல்லையா ஃபேமஸா? அந்த வைரம் 17ஆம் நூற்றாண்டுல இங்க இருக்கிற வைர சந்தையில இருந்து வாங்குனது தான் அப்படின்னு சொல்றாங்க. 1687ல இந்த கோல்கொண்டா கோட்டைய வந்து அவுரங்கசீப் வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் இது அவங்க கைக்கு போயிருது. அவுரங்கசீப் கைக்கு. முகலாயர்கள் கைக்கு போயிருது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்த முகமது கவான் இருந்தாரு இல்லையா? அவர் கூட கொன்னாருல்ல 3வது முகமது ஷா. அவர்கிட்ட இருந்த அந்த முகமது கவான பத்தி ஒரு சில குறிப்புகள். ஏன்னா, அவர் வந்து தலைசிறந்த ஒரு தளபதி, வீரர், அமைச்சர்ன்னு சொல்லலாம். பாருங்க, அவரு ஒரு சமய வல்லுனர், கணித புலமை கொண்டவர், கவிஞர், எழுத்தாளர். பாருங்க எவ்வளவு திறமை இருக்கிற ஒருத்தவங்க,
ஆனா ஒரு சூழ்ச்சியால அவர் இறந்து போயிட்டார். அவர் இருந்திருந்தா இன்னமும் பாமனி சுல்தானியம் எவ்வளவோ வருஷம் வந்து முகலாயர்கள் மாதிரி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ஃபிடார்ல ஒரு ஒரு மதரசா, அதுல மதரசாக்கள் நெறைய கட்டினாரு. அதுல ஒரு மதரசால மிகப்பெரிய ஒரு நூலகத்த உருவாக்குனார். அந்த நூலகத்துல கிட்டத்தட்ட 3000 கையெழுத்து நூல்கள் இருந்தன. அதென்ன கையெழுத்து நூல்கள்? இப்ப நம்ம வைக்கிற நூல்கள்லாம் என்னன்னா, பிரிண்ட் எடுத்து வைக்கிறோம், ஜெராக்ஸ் போட்டு வைக்கிறோம் அப்படி. அங்கன்னா கையால எழுதப்பட்ட ஒரிஜினல் அந்த புக்கு, பிரிண்ட் நூலே இவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 3000 நூல்கள். அடுத்தது பாமினி அரசின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்தவர் இவர்தான். வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதலின்படி வெடிமருந்தை பயன்படுத்தினார். அந்த காலத்திலேயே கெமிசிஸ்ட் எல்லாம் வர வச்சு கெமிக்கல் முறையில வெடிமருந்துகள் தயாரிக்கிற உத்திகளை எல்லாம் இவரு கத்துக்கிட்டாரு. நாட்டை 4 பிரிவா இவர் பிரிச்சிருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி. இவர் என்ன பண்ணாருன்னா 8 மாகாணமா அத பிரிச்சாரு. ஏன் அப்டின்னா, இன்னமும் வந்து அதிக அந்த நிர்வாகம் வந்து சிறப்பா இருக்கணும். இன்னும் இன்னும் 8ஆ பிரிச்சு அத நம்ம மைன்யூட்டா கவனிக்கும்போது, எல்லாரோட பிரச்சனையும் நம்ம வந்து டீட்டெயிலா கவனிக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு கீழ 5, 5 டிஸ்ட்ரிக்ட்ட குடுக்குறத விட, ஒரு ஆளுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் குடுக்கும்போது அவங்க நல்லா கவனிப்பாங்க இல்லையா இன்னமும். அந்த மாதிரி இவர் நிர்வாக பிரிவ பிரிச்சவரு. ஆளுநருக்கு ராணுவ அதிகாரத்த குறைத்தார். ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநருக்கும் இப்ப இருக்க ஆளுநர் மாரி கிடையாது. அப்ப இருக்க ஆளுநரோட அம் வேலைகள் எல்லாமே வேற மாரி இருக்கும். ஆனாலுமே அவங்களுக்கு இந்த ராணுவ அதிகாரத்திலலாம் நீ தலையிட வேண்டாம். ஒரு ஆளுநருக்கு ஒரு கோட்டை மட்டுமே வழங்கப்பட்டது. ஒரு கோட்டைக்கு ஒரு ஆளுநர். நீ அந்த கோட்டைய நல்லா பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிர்வாகத்த திறமையா பிரிச்சு அ பண்ணிட்டு இருந்தவர் தான் இது. அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதில் நிலங்கள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வந்து அ பணமா குடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலா நிலங்கள வந்து பிரிச்சு குடுக்குற பழக்கத்த வந்து இவங்க வச்சிருந்தாங்க. புரியுதா? இவ்வளோதான் இது. இதுல வேற என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கோல்கொண்டா கோட்டைய வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒளி அம்ச அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு இதுன்னு சொல்றான். இந்த கோட்டையில தான் குதுப் ஷாஹின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? குலி குதுப் ஷாஹி க கருங்கற்கள வந்து வச்சு புனரமைச்சாருன்னு. அவரோட கல்லறை இந்த கோட்டையில தான் இருக்கு. குதுப் ஷாஹியோட குதுப் ஷாஹியோட கல்லறை இந்த கோட்டைக்குள்ளேயே தான் இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது வந்து முகமது கவான பத்தி பார்த்துட்டோம். இப்ப முகமது கவான் வந்து 3000 கையெழுத்து பிரதிகள் வச்சிருந்தாரு. இதே மாதிரி இன்னொருத்தர் 4000 கையெழுத்து பிரதிகள் வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சோம். யாரு? அக்பர். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இது படிக்கும்போது அது அதே மாதிரி வேற எங்கேயாவது நம்ம படிச்சிருந்தோம்னா, அதே இடத்துல ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி படிக்கும்போது மறக்காம இருக்கும். ஓகே. பாமினி சுல்தானியம் முடிஞ்சது. இவ்வளோதான். நீங்க புக் எடுத்து பாருங்க. நெறைய வளவளன்னு இருக்கும். அதுல தேவையான பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். நீங்க ஒரு வாட்டி புக்க வந்து ரீட் பண்ணிட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வீடியோவ பார்த்துக்கங்க. இப்போ ஓரளவு ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது, இப்போ ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த படத்தோட கதைய ஒருத்தவங்க 1 லைன்ல சொல்லிடுறாங்க. "இதுதான்ப்பா கத. இப்டி இப்டி பண்ணுவாங்க. கடைசில இப்டி ஆயிரும்." அவ்வளோதான். அத கேட்டுட்டு போய் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே புரியும். ஓ! பின்னாடி இப்படி நடக்கப்போது. அதனால தான் இந்த இதெல்லாம் சொல்றாங்க இங்கேயவும். அதனால தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையெல்லாம் வைக்கிறாங்க. அதனால தான் இந்த சீன வந்து வச்சிருந்திருக்காங்கன்றது நம்மளுக்கு அப்படியே இன்ச் பை இன்ச் புரியும். ஆனா நம்மளுக்கு அந்த என்னன்னே தெரியாம கதைய போய் பார்க்கும்போது நெறைய விஷயங்கள மைன்யூட்டா நோட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அது மாதிரி தான். இப்ப நீங்க நான் உங்களுக்கு ஒரு ஒன் லைன் மாரி சொல்லிட்டேன் அந்த லெசன. இத நீங்க இனிமேல் போய் புக்க படிங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்படியே தெளிவா புரியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு வாட்டி நீங்க புக்க ரீட் பண்ணிட்டு, புக்ல இருந்து பிரிச்சு இந்த நான் எழுதின பாயிண்ட்ஸ்கள மட்டும், இத விட இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் முக்கியம்னு தோணுச்சுன்னா, அதையும் எழுதிக்கோங்க. இல்ல நான் எழுதினதிலே தேவையில்லன்னு தோணுத நீங்க விட்டுருங்க. அது உங்களோட சாய்ஸ். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் புக்கு பக்கமே நீங்க திரும்பவே தேவையில்ல. உங்க கையில இருக்க நோட்ஸ் தான் மெட்டீரியல். அத மட்டும் திரும்ப திரும்ப படிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நோட்ஸ் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா டைம் எடுக்கும். ரொம்ப இதாகுற மாரி இருக்கும். ஆனா, ஒன்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணா, கடைசி டைம்லலாம் ஒரே நாள்ல 100 லெசனையும் ரிவிஷன் பண்ண முடியும் உங்கனால. அவ்வளோ ஈஸியா இருக்கும். அதனால சோம்பேறித்தனம் படாம கொஞ்சம் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. நீங்க 10 தடவ படிக்கிறதுக்கும், ஒரு வாட்டி வீடியோ கேட்டுட்டு, புக்க ரீட் பண்ணிட்டு,
நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த 10 தடவ படிக்கிறதுக்கும் சமம். 3 தடவ பண்ற ஒரு விஷயம் 10 தடவ படிக்கிறதுக்கு சமமாகுதும்போது, நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தப்பில்ல. ஓகே. நோட்ஸ் எடுத்து படிங்க. கன்டினியூஸா படிங்க. இன்னும் ரொம்ப வந்து டைம் கம்மியா இருக்கு. ஆம் டைம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 மந்த், 1 1/2 மந்த் அதாவது கால் ஃபார் வர்றதுக்குள்ள நம்ம சிலபஸ முடிச்சுட்டு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சுக்கு போகணும். அதுக்கு எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. விஜயநகரம், மாமனி சுல்தானியம் முடிஞ்சது. இன்னும் குப்தர்கள் மட்டும் இருக்கு. அடுத்தது அந்த வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். தேங்க் யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன்.